இந்த மாதிரி டிஃப்ரெண்டான ஹார்ட் ஷேப் ப்ரௌனி டெக்கரேஷன் எப்படி பண்றதுன்னு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வேலண்டைன்ஸ் டேக்கு கண்டிப்பா இந்த மாதிரி ப்ரௌனிஸ் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ஹார்ட் ப்ரௌனிஸோட ரெசிபியை நான் ஆல்ரெடியே போன வீடியோல அப்லோட் பண்ணியிருக்கேன். தேவைப்பட்டவங்க செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோல இந்த ப்ரௌனிஸ் எப்படி டெக்கரேட் பண்றது, பேக்கேஜிங் ஐடியாஸ், எவ்வளோ பிரைஸ்க்கு சேல் பண்ணலாம், இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஆர்ட் டெக்கரேஷனுக்கு நான் நட்டர்லா தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நட்டர்லாவை பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி பைப்பிங் பேக்கில் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். இதை யூஸ் பண்ணி நம்ம டெக்கரேட் பண்ணலாம். சிம்பிளாக நம்ம ஹார்ட் ஃபுல்லாகவே நட்டர்லா ஃபில் பண்ணிவிட்டு சைட்ஸில் மட்டும் நான் ஸ்ப்ரிங்கிள்ஸ் ஃபில் பண்ணி எடுத்துக்கிற மாதிரி தான் பிளான் பண்ணியிருந்தேன். அதே மாதிரியே இப்போ டெக்கரேட் பண்ணி எடுத்துக்கிறேன். சில டைம்ஸ் நட்டர்லா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கட்டியாக இருக்க மாதிரி இருக்கும். அந்த டைமில் நீங்கள் வந்து கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிவிட்டு அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி பைப்பிங் கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். இப்போ நம்ம ஆட் பண்ண நட்டர்லாவை நான் இந்த மாதிரி பேலட் நைஃப் யூஸ் பண்ணி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கிறேன். நம்ம ப்ரௌனிஸ் ஃபுல்லாகவே இந்த மாதிரி நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இது மேலே நான் ஸ்ப்ரிங்கிள்ஸ் யூஸ் பண்ணுறேன். இது பார்த்தீங்கன்னா ஒயிட் சாக்லேட்டில் ரெட் கலர் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். அது பார்த்தீங்கன்னா நீங்கள் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா நார்மலாக நம்ம கடையிலலாம் வாங்குகிற ஸ்ப்ரிங்கிள்ஸுமே ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு இந்த மல்டி கலர் ஸ்ப்ரிங்கிள்ஸ் தான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இந்த ஸ்ப்ரிங்கிள்ஸை ஃபுல்லாகவுமே ஆட் பண்ணிக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா சைட்ஸில் மட்டும் டெக்கரேட் பண்ணி எடுத்துக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வேறு ஹார்ட் ஷேப் ஸ்ப்ரிங்கிள்ஸ் கூட சைட்ஸில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு இந்த ஸ்ப்ரிங்கிள்ஸ் தான் யூஸ் பண்ணி டெக்கரேட் பண்ணியிருக்கேன். நீங்களும் ப்ரௌனி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் ரீசன்ட் லாங் வீடியோ செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஆர்ட்டை டெக்கரேட் பண்ணிட்டோம். இதுக்கப்புறமா இதே மாதிரியே நான் சின்ன ஆர்ட்டையுமே டெக்கரேட் பண்ணி எடுத்துக்கிறேன். நீங்கள் நட்டர்லா தான் ஆட் பண்ணணும்னு கிடையாது. இதுக்கு பதிலாக டார்க் சாக்லேட், மில்க் சாக்லேட் இதையுமே நீங்கள் வந்து மெல்ட் பண்ணிவிட்டு இதே மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு ஸ்ப்ரிங்கிள்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அந்த ஆர்ட்டுக்கு எப்படி பண்ணோமோ அதே மாதிரியே நட்டர்லா அப்ளை பண்ணிவிட்டு மேலே பேனல் லைஃப் யூஸ் பண்ணி நான் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ இதுக்குமே மேலே ஸ்ப்ரிங்கிள்ஸ் எல்லாமே ஆட் பண்ணதுக்கப்புறமா பார்க்கவே க்யூட்டாக இருந்துச்சு. இப்போ நெக்ஸ்ட் டெக்கரேஷனுக்கு நான் ஒயிட் சாக்லேட்டை மெல்ட் பண்ணி எடுத்துருக்கேன். நார்மலாக நம்ம எப்படி டபுள் பாயிலிங் மெத்தடில் மெல்ட் பண்ணுவோமோ அதே மாதிரியே மெல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் ஓடிஜிலையுமே 10 மினிட்ஸ் வச்சு மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம மெல்ட் பண்ணி வச்சிருந்த சாக்லேட்டை இந்த மாதிரி ட்ரிசில் பண்ணிவிட்டு இதுக்கப்புறமா மேலே வந்து நான் ஹார்ட் ஸ்ப்ரிங்கிள்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். ஃபுல்லாகவே இந்த ஹார்ட் ஸ்ப்ரிங்கிள்ஸ் கூட யூஸ் பண்ணி டெக்கரேட் பண்ணிக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா 3 ஹார்ட்ஸ் மட்டும் ஸ்ப்ரிங்கிள்ஸை ஆட் பண்ணிவிட்டு மேலே மல்டி கலர் ஸ்ப்ரிங்கிள்ஸ் ஆட் பண்ணி டெக்கரேட் பண்ணியிருக்கேன். எப்பயும் போல் நார்மல் ப்ரௌனிஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஷேப்லையும் டிஃப்ரெண்ட்டான ஃப்ளேவர்லையும் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக கஸ்டமர்ஸ் வந்து வாங்கி சாப்பிட்டு பார்ப்பாங்க. இப்போ ஸ்ப்ரிங்கிள்ஸ் யூஸ் பண்ணி நான் ஃபுல்லாக டெக்கரேட் பண்ணிட்டேன். இதுவுமே பார்க்கறதுக்கு க்யூட்டாக அழகாக இருந்துச்சு. இப்போ நெக்ஸ்ட் டெக்கரேஷனுக்கு நம்ம பேலன்ஸ் இருக்க ஒயிட் சாக்லேட்டில் ரெட் ஃபுட் கலர் ஆட் பண்ணி எடுத்திருக்கேன். இதை ஒரு பைப்பிங் பேக்கில் ஆட் பண்ணிவிட்டு நான் இப்போ ட்ரிசில் பண்ணுற மாதிரியே டிசைன் பண்ணி எடுத்துக்கோங்க. எனக்கு இந்த பிங்க் கலர் ஷேட் கிடைக்கணுன்றதுக்காக நான் 1 ட்ராப் தான் ஃபுட் கலர் ஆட் பண்ணியிருந்தேன். உங்களுக்கு ரெட் கலர் வேணும் அப்படின்னா 2 to 3 ட்ராப்ஸ் கிட்ட ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம இதை யூஸ் பண்ணி ஃபுல்லாக நம்ம ஹார்ட்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணியாச்சு. இதுக்கப்புறமா இதுக்கு மேலேயுமே நான் ஸ்ப்ரிங்கிள்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் ப்ரௌனி பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கான ப்ரைஸை நீங்கள் தான் கேல்குலேட் பண்ணணும். ஏன் இப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா என்னோட ப்ரௌனி ப்ரைஸ் வந்து நான் யூஸ் பண்ண இன்க்ரீடியன்ஸ் அண்ட் குவாலிட்டி பொறுத்து நான் ப்ரைஸ் பண்ணியிருக்கேன். நான் சொல்கிறது ஒரு எக்ஸாம்பிளாக வச்சுட்டு உங்கள் ப்ரௌனிஸ்க்கு என்ன ப்ரைஸ் வருதுன்றதை நீங்கள் தான் கேல்குலேட் பண்ணணும். இப்போ தான் உங்களுக்குமே ப்ராஃபிட் வரும். இப்போ இன்னொரு குட்டி ஆட்லையுமே பார்த்தீங்கன்னா நான் வந்து மிச்சம் இருக்க சாக்லேட் எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு பேலட் டைப் யூஸ் பண்ணி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ நல்லா ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறமா இதுக்கு மேலே நான் மல்டி கலர் ஸ்ப்ரிங்கிள்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸ்ப்ரிங்கிள்ஸ் ஆட் பண்ணி அப்படியே கூட விட்டுடலாம். நான் பார்த்தீங்கன்னா நட்டர்லா யூஸ் பண்ணி ஒரு பார்டர் மாதிரி போட்டிருந்தேன். ஸோ அவ்வளோதான். இந்த மாதிரி தான் நான் இந்த ப்ரௌனிஸ் எல்லாமே டெக்கரேட் பண்ணேன். இப்போ இந்த ப்ரௌனிஸ் எப்படி பேக் பண்ணலாம், என்ன ப்ரைஸ்க்கு நான் சேல் பண்ணுறேன், இதெல்லாமே இப்போ ஷேர் பண்ணுறேன். நம்பர் 1 பேக்கேஜிங். எப்பயும் போல் இந்த ப்ரௌனிஸையுமே நீங்கள் இந்த மாதிரி பிவிசி பாக்ஸ்லேயே பேக் பண்ணி கொடுக்கலாம். இல்லை அப்படின்னா இந்த மாதிரி சிங்கிள் பீஸ் ப்ரௌனி பாக்ஸ் வந்து கிடைக்கும். அதுலேயுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி சிங்கிள் பீஸாக வச்சு பேக் பண்ணி கொடுக்கலாம். நீங்கள் கம்மி ப்ரைஸ்க்கு சேல் பண்ணுறீங்கன்னா பிவிசி பாக்ஸ் யூஸ் பண்ணுங்கள். இல்லை கொஞ்சம் பார்க்க ப்ரொஃபஷனலாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி 1 பீஸ் ப்ரௌனி பாக்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் பேக் பண்ணி கொடுக்கும்போது உங்கள் ப்ரௌனிஸ்மே சேஃபாக கஸ்டமர் போய் ரீச் ஆகும். செகண்ட் பார்த்தீங்கன்னா ப்ரைஸிங். நான் இப்போ ரீசெண்டாக அப்லோட் பண்ணியிருந்த லாங் வீடியோலேயே ப்ரௌனிஸ் எப்படி ப்ரைஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லியிருப்பேன். அந்த வீடியோ லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த ப்ரௌனிஸை பர் பீஸ் 35 ருபீஸ்க்கு சேல் பண்ணுறேன். இந்த வேலண்டைன்ஸ் டேக்கு 4 ஃப்ளேவர் இந்த ஹார்ட் ஷேப் ப்ரௌனிஸை நான் 150 ருபீஸ்க்கு கொடுத்துருந்தேன். நம்மளுக்கு பர் பீஸ் கேல்குலேட் பண்ணும்போது 35 ருபீஸ் வரும். ஸோ அவ்வளோதான். இதெல்லாம் தான் நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ தான் நான் போகிற நெக்ஸ்ட் வீடியோஸ்க்குலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ அவ்வளோதான். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா, பாய் பாய்.